சிதம்பரத்தில் திருமணமான பெண்ணுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்த குற்றச்சாட்டில் முன்னாள் காதலன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெண்ணின் கணவனே தனது நண்பர்களுடன் சேர்ந்து இளைஞரை கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மேல மூங்கிலடி கிராமத்தில் வெள்ளாறு பொதியில் வெட்டு காயங்களுடன் இளைஞர் ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சிதம்பரம் தாலுகா போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்தவர் சாலையான் தோப்பு பகுதியை சேர்ந்த 22 வயதான பாலகணபதி என்பது தெரிய வந்தது. இவர் மீது ஏற்கனவே புவனகிரி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் செல்போன், பைக் திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேல மூங்கிலடி கிராமத்தை சேர்ந்த இளம்பெண்ணை பாலகணபதி காதலித்து வந்ததும் அம்பலமானது. ஆனால் அந்த பெண் ஓராண்டுக்கு முன்பாக பாலகணபதியின் நண்பர் வினோத்குமாரை திருமணம் செய்துள்ளார். அவர் கர்ப்பமான நிலையிலும் முன்னாள் காதலனான பாலகணபதி தொடர்ந்து தொந்தரவு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வினோத்குமார் தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து பாலகணபதியை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி புதன்கிழமை இரவில் பாலகணபதியை மது அருந்துவதற்காக வெள்ளாறு பகுதிக்கு வினோத்குமார் அழைத்துள்ளார். அங்கு மதுபோதை தலைக்கேறிய நிலையில் பாலகணபதியை தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து வினோத்குமார் வெட்டி கொன்ற அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் வெளியானது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத்குமார் மற்றும் அவரின் கூட்டாளிகள் ஸ்ரீராம், கதிர் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கொலை செய்யப்பட்ட பாலகணபதி மற்றும் வினோத்குமார், ஸ்ரீராம் ஆகிய 3 பேரும் நண்பர்கள்தான் என்ற தகவலும் தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் செல்போன் மற்றும் பைக் திருட்டில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து வினோத்குமார், ஸ்ரீராம் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமான பெண்ணுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்த குற்றச்சாட்டில் முன்னாள் காதலன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் சிதம்பரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.